அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நேற்றைய தினத்தில் தினமலர் செய்திகளில் வந்த தகவல் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் இந்தியா கூட்டணியில் வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்தது. அதான் சொல்கிறேன். அதே போல் மத்திய அரசோடு இணக்கமாக போவோம் 29 தேர்தல் வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை மத்திய அரசோட இணக்கமாக போய் தான் ஆகணும். இது பெரிய விருப்பப்பட்டு போகிறது இல்லை. கையில் கஜானா காலியாக இருக்குது. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கைத்து போட்டு தான் ஆகணும். அந்த விபிஜி ராம் அந்த திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக வருது. அதெல்லாம் கைத்து போட்டால் தான் ஒரு 3000 கோடி 4000 கோடின்னு ஏதாவது வரும் பணம். அதை வச்சுட்டு தான் ஓட்டி ஆனோம். இங்கே ஒன்றும் காசு இல்லை. மறுபடியும் டாக்டர்கள் செவிலியர்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. அடுத்தது தூய்மை பணியாளர்கள் வருவாங்க, மற்ற அரசு ஊழியர்கள் வருவாங்க. ஏதோ ஒரு மாதம் டைம் கொடுத்து பார்த்தாங்க. அது எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க? 6 மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னா அப்படி சொன்ன ஸ்டாலின் அவர்களே 3 மாதத்தில் அநேகமாக ஆட்சி கவுந்துரும்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. 6-3 மாதம் விளக்கமும் கொடுத்தாரு. ஆட்சி கவுக்கணுன்றது எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னு. ஆமாம், அவங்களா கவுந்தா உண்டு, நாங்களாக ஒன்றும் கவுக்க மாட்டோம். அது நம்பிட்டோம். அது திமுகவை அதுவும் நம்ம சொன்னால் கரெக்டாக நம்பிடுவோம். திமுக கையில் இருக்கா சார் ஆட்சி கவுக்கிறதுக்கான திறமை இப்போதைக்கு திமுக இருக்கா? இல்லை அந்த வலு இருக்கா? திமுகவுக்கு வலுன்றது அவங்களுடைய வலுவே என்ன? பணம். செந்தில் பாலாஜி அவ்வளோ கொடுத்தாரு, இவ்வளோ கொடுத்தாரு, ஓட்டுக்கு 5000 கொடுத்தாரு. என்ன? ஊழல் மூலமாக பெற்ற பணம். இது அதிமுக இல்லை அவங்களுக்குன்னு நான் சொல்லலை. அதிகமாக உள்ளது திமுகன்றதை எல்லாருக்கும் தெரியும். அதிகமான முறை ஆட்சியில் இருந்தாங்க. அதிகமான ஊழல். அவங்க கொஞ்சம் பயந்து சேர்ந்து அவங்க பயப்படாமல் செய்வாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, புதுசாக விஞ்ஞான முறையில் கண்டுபிடிச்சி செய்வாங்க திமுகவில். அப்படி பணம் இருக்குது. இப்போ சும்மா ஒரு 5 எம்எல்ஏ இல்லை ஒரு 10 எம்எல்ஏ தேமுதிகவில் இந்த அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருப்போம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தாவேகளை எல்லாருமே புதுசு. அமைச்சராக இருக்கிற அந்த கீர்த்தனா அந்த அம்மா கூட தொழில்துறை அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய் தென்கொரியாவில் போயிட்டு அந்த ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் 33,000 கோடி ஆயுண்டாயோட துறைமுகத்துக்காக நாங்கள் கைது போட்டோங்குது. இது போன டிசம்பர்லேயே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது திமுக அரசு காசெல்லாம் வாங்கிட்டு முன்னாலேயே போட்டது. மசகண்டாக்கி யார்டு அப்படின்னு மத்திய அரசுடைய இது தூத்துக்குடியில் தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை இன்னும் விரிவாக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த ஹெவி ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, கப்பல் கட்டும் இதெல்லாம் வர்றதுக்கு இப்போ அது அந்த மாதிரி சில இடங்களில் தான் இருக்குது. விசாகப்பட்டினத்தில் இருக்குது, இன்னும் சில இடங்களில் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு அது முதல் தடவையாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 20-30,000 பேருக்கு வேலை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இதை அவங்க மசகண்டாக்கி ஆடுன்றது இந்தியாவுடையது, இந்திய அரசுடையது, மத்திய அரசு. அதை வேணான்ட்டு ஹயுண்டாய் தென்கொரியா, ஏன்னா மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை இங்கே அமல்படுத்தினா மத்திய அரசு என்ன லஞ்சமாக கொடுக்கும்? கேட்க முடியுமா? முடியாதுல்ல. திமுகவுடைய அந்த அணுகுமுறையிலையும் ஒரு நியாயம் இருந்துச்சு. மத்திய அரசுக்கிட்ட போய் லஞ்சம் கேட்கலாமா? அது தப்பு இல்லையா? அது தார்மீக முறையில் தப்பு இல்லையா? கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் தென்கொரியான்னா அது ஓகே, அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு டிசம்பர்லேயே அப்போ டிசம்பர் 25ஆம் விதிமுறை கொண்டு வராங்க. சிறு குறு துறைமுகங்கள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி வரணும், வரணும். அதில் இந்த மாதிரி இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி இதுக்கான விதிமுறைகள் எல்லாமே அந்த கப்பல் கட்டும் விஷயத்தில் எல்லாமே ஒன்றா வருது. அவசரமாக அந்த டிசம்பர் 7ஆம் அந்த தென்கொரிய நிறுவனத்தோடு கைத்து போட்டாங்க. யார்? திமுக. அப்புறம் மறுபடியும் ஏப்ரலில் ஒரு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு அடுத்த கட்ட MOU கைத்து போட்டாங்க. அப்போ திமுக வழக்கம் போல் அவர்களுடைய முறையில் இங்கே கூட பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த சீர்பெரும் முதலீடு அதுன்னா இருங்காட்டு கோட்டையா அங்கே இந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி இந்த ஓரகடம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா யார் புதுசாக இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அவன் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாலும் இந்த ஸ்க்ராப்பு ஆளுங்கட்சிக்கு தான் எழுதி கொடுத்துடணும். கான்ட்ராக்ட் ஸ்க்ராப்பை ஃப்ரீயாக கொடுத்துடணும், இல்லை சும்மா ஒரு நாமினல் அமௌண்ட்டு கொடுத்துடணும். அது பெரிய அமௌண்ட்டு, மாதத்துக்கு பல கோடி ரூபா வரும். ஸ்க்ராப்னால் அந்த இரும்பு வீணாக போகிற வேஸ்டேஜ். இது எழுதப்படாத விதி தமிழ்நாட்டில். இப்போ தாவேகாக்காரங்களுக்கு அது எழுதி கொடுத்துருக்காங்களாம். எந்த தாவேகா? தூய ஆட்சி தாவேகா.
தூய ஆட்சிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா சரி இப்போ அந்த அம்மா போய் அயுண்டாயில் நாங்கள் தான் கைது போட்டோம்னாங்க. அந்த அயுண்டாயில் கைது போட்டது திமுக. அதுவும் திமுக அவங்க வாங்கியதைனா விவரங்களை வாங்கி கொண்டு, தேவைப்பட்ட விவரங்களை வாங்கி கொண்டு அவர்கள் வந்து கைது போட்டதை இவங்க போய் வந்து இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? இப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சமீபத்தில் 1 மாதத்துக்குள்ளே ஒரு 3-4 இண்டஸ்ட்ரி இங்கே இருக்கிறவங்களாம் ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு தான் வலைதளத்தில் வந்து அந்த அம்மா வந்து 2 மாநிலத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க தெலுங்கு பேசுவாங்க போல இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தெலுங்கு பேசுகிற அமைச்சர்களே தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தாங்க. தாவைக்கெல்லாம் அதுக்கு இணையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை இருப்பாங்க. ஏன் 115 பேர் திமுக அதிமுகலேருந்து வரும்போது அதோட தமிழோட தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்து தானே வரும். குற்ற பின்னணி, கொடுங்குற்ற பின்னணி எல்லாம் சேர்ந்து தானே வரும். ரைட்டு. அந்த மாதிரி 2 மாநிலத்துக்காக உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. சரி, அவங்க ஏதோ இப்போது அவங்க வந்ததுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான். சவுத் கொரியாவில் போய் ஒரு ரீல்ஸு, இங்கே ஒரு அமைச்சர் தான் இந்த தொழிலாளர் துறை அமைச்சர், அவர் பேர் பர்வேஸ்ன்னு பேர். ஏங்க தொழிலாளர் துறை அமைச்சர்னால் நீங்கள் 4 ஃபேக்ட்ரிக்கு போங்க, அதெல்லாம் ஆய்வு பண்ணுங்கள். இவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். ஆஸ்பத்திரி எங்கே வரும்? பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறையில் வருமா? நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்கள் துறையில் நீங்கள் சம்மந்தப்பட்டதில் போய் ஆய்வு பண்ண உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அது பண்ணாலும் அது ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை நிர்வாக ரீதியாகவோ சரி. அங்கே போய் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் போனோன்னா அந்த பாவம் அந்த டாக்டர், அந்த சீஃப் டாக்டர் வந்து மொத்தம் இவ்வளோ மருந்து வருது, இவ்வளோ பெட் இருக்குது, இவ்வளோ பேர் வராங்க, இந்த விவரம்லாம் சொல்கிறார். இவரெல்லாம் காலையிலேயே வாங்க சிஎம் படம் ஏன் வைக்கல சார்? இப்போ இது ஒரு வாடிக்கையாக போச்சு சார். எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு சிஎம் படம் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனுவும் கொடுக்குறாங்க. ஏன் வைக்கலன்னு கேள்வியும் கேட்குறாங்க. எம்எல்ஏவும் கேட்குறாங்க, அமைச்சரும் கேட்குறாங்க, தாவேக்கா நிர்வாகிகளும் கேட்குறாங்க. அதாவது எங்கேயோ ஒரு மேயரு, தாவேக்கா மேயரு, எந்த ஊர்லன்னு பார்த்தேன் எங்கேயோ, அவர் வந்து முதல்வர் படம் மாட்டலையாம். அதனால் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அவர் சேரில் உட்கார மாட்டாராம், சோபாவில் உட்காந்துருக்கார். முதல்வர் படம் மாட்டுற வரைக்கும் நான் வந்து சேரில் உட்கார மாட்டாராம். சோபானாலே நமக்கு என்னமோ இப்போலாம் அர்த்தமே வேறு மாதிரி வருது. அது சோபாவில் தான் உட்காந்துருப்பேன்னு சார். விட்டால் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து கூட ஏன் முதல்வர் படம் மாட்டலான்னு திருவள்ளுவர் படத்தை எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்க. யாருங்க இவருன்னு கேட்டாலும் கேட்பாங்க. இவர் யார் இங்கே பார்த்தா மாதிரி இருக்குது, யார் இவருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா இவரும் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. இப்போ நமக்கு சரிப்பட்டு வராது, அவங்க வரவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா இந்த பர்வேஸ் அங்கே போய் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சி விழாவில் நிகழ்வுகள் காலையில் 10 மணிக்கு இங்கே வராரு, 12 மணிக்கு புதுக்கோட்டையாக இங்கே எங்கேன்னு தெரியல அவருடைய மாவட்டத்தில் 12 மணிக்கு இங்கே, 3 மணிக்கு இங்கே, 4 மணிக்கு இங்கே. இதை வந்து வெளியிடுறாங்க பாருங்கள். மேலே வந்து தமிழக அரசு லட்சணை, இது அரசுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ இவங்களுக்கு எந்த அமைச்சராக இருந்தாலும், எவ்வளோ சீனியராக இருந்தாலும், ஜூனியராக இருந்தாலும், புதுசாக இருந்தாலும் அரசுக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் தெரில. ஏங்க அது கோபுரம் அந்த நம்ம தமிழக அரசு லட்சணை போட்டுறதுல உங்கள் கட்சி விழாக்கள் நிகழ்வுகளை பற்றி எதுக்கு அறிவிக்கிறீங்க? தாவேகா கட்சி இதில் போடுங்க. நீங்கள் அமைச்சருங்கிற முறையில் போய் ஏதோ ஒரு திட்டம் திறந்து வைக்கிறீங்க, போகிறீங்க வரீங்கன்னா அது தமிழக அரசு அந்த லட்சணையோடு வரணும். இந்த வித்தியாசம் எப்போ புரிய போகுது உங்களுக்கு? இவங்க எப்படி வந்து இது புரிஞ்சு இதுக்கப்புறம் ஆட்சி பண்ண போகிறாங்க? இப்படி இதெல்லாம் இருக்குது இவ்வளவு. இப்போ நம்ம அந்த காங்கிரஸ் அங்கே விட்ட இடத்துக்கு வருவோம். பிரதமரை போய் பார்த்தாங்க, அதெல்லாம் வந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அங்கே வந்து ஐயா நிதியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் தான் வந்து அந்த உடனே எடுத்தோடனே காங்கிரஸில் போய் காலில் விட்டு அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அது சொன்னாங்களோ சொல்லலையோ, அது அந்த அந்த ரீதியில் போகும்போது நீங்கள் இண்டி கூட்டணியில் வேறு உள்ளே போகிறீங்க. இண்டி கூட்டணி என்பது பாஜக அரசுக்கு எதிரானது. இல்லை, நான் இண்டி கூட்டணிலாம் போகிறதா இல்லை சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க, போகிறதா இல்லை. இவங்க போகிறாங்களேன்னா திமுகலேருந்து ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு? அந்த திமுக சார்பில் என்ன பேசுகிறாங்க? பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது கூட்டணி ஒன்றை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணோம்? இண்டி கூட்டணியை கலைச்சணும். அது ஏற்கனவே கலைஞ்சு போய் கலைந்து குலைந்து வெற்றிக்காக தெருவாக அலைந்து இப்படி தான் இருக்குது அந்த இண்டி கூட்டணி. இதில் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அநேகமாக தொலைந்து போயிடும் அந்த கூட்டணியை. இவங்க சேர்ந்தா என்ன, சேரலன்னு என்ன? திமுக வெளியில் வந்துச்சுன்னா திமுக முக்கியமான ஒரு அங்கம் வச்சுது. ஏன்னு கேட்டால்
2019 அவர் ராகுல் காந்தியை முதல்வராக்கிறேன் இது பிரதமராக்கணும்னு சொல்லி பேசுனது ஸ்டாலின் ப்ரப்போசல் ஸ்டாலின் அவர்கள். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா முரசொலியில் இவர் இரட்டை நாக்கு உள்ளவர், நம்ப முடியாதவர், நம்பிக்கை துரோகி, ராகுல் காந்தியா புத்தியற்றவர் முரசொலியில் முதல் பக்கத்தில் வந்திருக்கு, எடுத்து பாருங்கள். ஏங்க ஒரு மாதத்துக்கு முன்னால் தேர்தல் வரைக்கும் வந்து சிதம்பரம் வந்து சோனியா காந்திகிட்டேருந்து வந்து பேசி கூட்டணிலாம் போடும்போது ராகுல் காந்தி வந்து இந்தியாவிலேயே பெரிய அறிவுஜீவியாக தெரிஞ்சார், இப்போ புத்தி கெட்டவர்னு சொல்கிறீங்க. ராகுல் காந்தி புத்தி உள்ளவரா இல்லையாங்கிறது மக்கள் புரிந்து கொள்வார். நம்ம வந்து இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், மக்களுக்கு தெரியும். அவரை நம்பி தானே மோடி வந்து தைரியமாக ஆட்சி பண்ணுறார். ராகுல் காந்தி வந்து காங்கிரஸில் நமக்கு நேர் எதிரியாக இருக்கிற வரைக்கும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு பாஜக ஆட்சி இருக்குன்ற நம்பிக்கையில் பாஜக தலைமை இருக்கிறது என்றால் இது ராகுல் காந்தியோட புண்ணியத்தில் தான். ஆனால் தான் அவங்க வந்து ஐயோ ராகுல் காந்தி பதில் வேறு யாரையும் கொண்டு வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி ரைட்டு, நீங்கள் இப்போ வந்து கண்ணாமண்ணான்னு அவரை திட்டுறீங்க. ஏன் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர் வந்து புத்தி கெட்டவர் ஆகிட்டார், ரெட்டை புத்தி ஆகிட்டார், ரெட்டை நில பச்சோந்தி ஆகிட்டார், நம்பிக்கை துரோகி ஆகிட்டார்? சார் திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார் சார், இந்த மாதிரி இவங்க மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக போன்ற கட்சிகளின் வீழ்ச்சிக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இல்லைங்க, அது இப்போ திருமாவளவன் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இவரே வந்து தேர்தலுக்கு முன்னால் என்ன பண்ணார் எடுத்து பாருங்கள். தாவேக்கா வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையோடு உள்ள வந்து ஏன் அவர் சேர்ந்தார்? இவர் இதே மாதிரி வந்து புதிய தமிழ் கிருஷ்ணசாமியை வந்து சொன்னார். அவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமியும் வேறு தாவேக்காவை சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைன்னு சொன்னார். அதுக்கு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி சரியான பதில் கொடுத்துட்டாரு. நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிள்ளையாக இருந்தால் ஒன்றும் அப்படியே உண்மையாக இருந்தால் கூட தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ஐஎஸ்ஐஎஸோட பிள்ளை, ஐஎஸ்ஐஎஸ்னால் அந்த சிரியாவில் உள்ள தீவிரவாத இயக்கம், அதை ஒரு ரைமிங்காக போட்டு அடித்து விட்டு போயிட்டார். திருமாவளவன் பேச்செல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது, அந்த நேரத்துக்கு ஒன்று பேசுவார். இப்போ ஆட்சி கழுவ நாங்கள் கடைசி வந்து கழுவே விட மாட்டோம், அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு, எங்ககிட்டேருந்து ஆள் வந்தால் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்கள்கிட்டேருந்து ஆளை வந்து போகாமல் நீங்கள் பிடிச்சி வச்சுங்க. சரி, ஏற்கனவே பனையூர் பாபு வேறு திமுகவில் போய் சேர்ந்துட்டார் சார். அதாங்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் அது பேசினார். அப்புறம் இப்போ வந்து அந்த எஸ்எஸ் பாலாஜி சொல்கிறார், பனையூர் பாபு ரொம்ப வருஷமாகவே அவர் ரொம்ப கட்சியில் ஒட்டாமல் இருந்தார், எப்போவுமே சீச்சி இந்த பழம் பிடிக்கும். பனையூர் பாபு அவர் தாங்க இந்த வெளிச்சம் டிவிக்கு வந்து சிஇஓவாக இருந்தார். வெளிச்சம் டிவியே அவர் கண்ட்ரோலில், விடுதலை சிறுத்தைகள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு தெரியல. வெளிச்சம் இல்லை, அது இருட்டாலில் இருக்குது. வெளிச்சம் டிவி எங்கே தெரியுது, யார் பார்க்குறாங்க? வெளிச்சம் டிவியில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சமீபத்தில் பார்த்தது, நானும் இப்படிலாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணிலேயே படலை, இருட்டாக இருக்குது வெளிச்சம் டிவி. அதில் இருந்த வந்து சிஇஓவும் போயிட்டார். நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் அவர் சிஇஓ பதவி கொடுப்பீங்களா? அப்புறம் பனையூர் பாபு போனதுனால அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னு சொல்லி சும்மா பேசுகிறதெல்லாம் வெறும் பேச்சு தான் சார். சேனலே அவர் தான் நினைக்கிறேன் சார், ஏன்னா தொடங்கி வைத்தது தான் திருமாவளவன், சேனல் அவர் தான் நினைக்கிறேன். அவர் இதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வேளச்சேரி பள்ளிக்கூடம் என்ன ப்ளூ பெல்ட்ஸா என்னமோன்னு, அது கூட வந்து திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் அவர் வந்து இல்லை என்னை வந்து கௌரவ தலைவராக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதி நேரம் அவருடைய அங்கேயே ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவர், அந்த அந்த பள்ளிக்கூட வளாகத்திலேயே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் எல்லோரும் அப்படி தான். இப்போ திமுகவில் வந்து குடும்பத்தில் சன்ஷைன்னு ஒரு அவங்க வேளச்சேரியில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுனா ஃபைன் 500 ரூபான்னு சொல்லுவாங்க. அங்கே சிபிஎஸ்சியில் ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் வெளியில் அரசு பள்ளியில் ஹிந்தி தெரியாது போடா, இதெல்லாம் வழக்கம். இல்லை நம்ம இந்த காங்கிரஸ் விஷயத்துக்கு வந்தோம்னா என்ன பேசிட்டு வந்திருக்காருன்னா, நிதியெல்லாம் உங்களுக்கு வரணும், ஸ்மூத்தாக நாங்கள் இணக்கமாக இருக்கோம் அப்படிலாம் பேசுகிறாருல விஜய். அதோடைய பேச்சுடைய பின்னணி என்னன்னால், மெதுவாக இப்போ அதுக்கும் இந்த இடைத்தேர்தலில் வந்து இந்த அதிமுகலேருந்து வந்தவங்களை வந்து கொடுக்காம தாவேக ஆட்களுக்கே கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு பேசணும் பாருங்க, அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ தாவேக ஆளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு ஏற்கனவே 117, இந்த 4 பேரும் போக மாட்டாங்க. எந்த 4 பேர்? விசிகா 2 கம்யூனிஸ்ட்டு, எம்எல்ஏன்னா அவங்க 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துட்றாங்க. அவங்க 2 பேரும் கம்யூனிஸ்ட் 2 பேரும் நாங்கள் இனிமேல் திமுக கூட்டணி இல்லைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 8 வந்துருச்சு. அப்போ 107 8 115 வந்துருச்சு. இன்னொரு 4 5 தான். எது? இந்த காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் 5 தான் இப்போது நிற்கிது. இந்த புதுசாக அந்த 5 தொகுதி இப்போ நிற்கிறாங்க, திருச்சி கிழக்கு உட்பட. இதில் தாவேகாவோட ஆட்களே போட்டு கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்க, யாரையும் நம்ப வேண்டியதில்லை. காங்கிரஸை தைரியமாக வெளியே அனுப்பிவிடலாம்.
அவங்களா போகிறாங்கன்னா அவங்கள அனுப்பலாம், இல்லைன்னா கொஞ்சம் கிள்ளி விட்டா போயிடுவாங்க. கிள்ளி விட்டான்னா கொஞ்சம் எரிச்சல் படுத்தி ஏதோ ஒரு அது அரசியலில் இல்லாத வழியா. தாவேக்காவை நம்பி மாணிக்கம் தாக்கூர் வேறு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு சார். மாணிக்கம் தாக்கூர் திமுகவுக்கு எவ்வளோ ஒரு காலத்தில் வந்து முட்டு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் காலத்தின் கட்டாயம். ஒன்றும் தேர்தலுக்கு முன்னால் யார் என்ன பேசுகிறாங்க, தேர்தலுக்கு 10 நாள் முன்னால் பேசுகிறவங்க 10 நாளைக்கு அப்புறம் பேசுகிறவங்க வந்து நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா, மாணிக்கம் தாக்கூர் என்றைக்கோ பேசுகிறது இன்றைக்கி பேசுனது இன்னும் 2 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு என்ன பேச போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி பேசுகிறதுக்கு அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அப்போ காங்கிரஸை இந்த 5 சீட்டை கழட்டி விட்டாலும் பாதகம் இல்லாத சூழ்நிலை எப்போ வரும்? இந்த இடைத்தேர்தலில் தாவேகாவுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற, எதிர்கட்சிகளும் அந்த சீட்ஸ் வந்து தாவேக்கா வெற்றி பெறக்கூடாதுன்னு நாங்கள் வர சில வேலைகளை வர இவங்க என்ன கணக்கு போடுறாங்க, எதிர்கட்சிகள் என்ன போடுறாங்க, ரெண்டையும் அதை போட்டு முடிச்சோம். காங்கிரஸை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து அகற்றிட்டோம்னா, காங்கிரஸை இங்கேருந்து விரட்டிட்டா, அப்போ பாஜக ஓடு ஒரு உறவு வைத்து கொள்ளலாம். அது முதல்ல கூட்டணி, அது முதல்ல ஆதரவு, இணக்கம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் ஒத்துழைப்பாக இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். இந்த டயலாக் ஏற்கனவே இருக்குது அரசியல் இதில் டெம்ப்ளேட்டில் டிக்ஷனரியில் இருக்குது. அது மட்டும் எடுத்தால் நீங்கள் பேச வேண்டியது தான். பேசிட்டு இப்போ காங்கிரஸ் அமுச்சு விட்டாங்க, அதுக்கு பதில் இவங்க எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் பாஜக வந்து 2029 ஏன் வந்து அவங்கெல்லாம் வந்து யாரை திமுக அதிமுகலாம் அலைய வேண்டியது இல்லையே? விஜய் கட்சியும் அதை தாவேகாவும் பாஜகவும் ஒரு கூட்டணின்னா, தாவேகாவுக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு சப்போர்ட் இருக்குன்றது ஏற்கனவே தெரிஞ்சுது. அது என்ன தான் நீங்கள் வந்து திட்டினா கூட இப்போ அவங்களே ரீல்ஸ் வச்சு எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கூட பரவாயில்ல, எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு சும்மா இவங்களே மைக்கு 15,000 ரூபாய் மைக்கெலாம் போட்டு பேசுகிறாங்க. அருமையாக பேசுவாங்க, அதெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரீல்ஸு தான். அது ஏதோ ரூட்டில் தான் வருது, அந்த ரூட்டில் தான் வருது. அது இருக்கட்டும். ஆனால் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்படி காங்கிரஸ் வெளியே படித்து பாஜக ஆதரவு வந்துருச்சா, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பாஜக மத்திய அரசு வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றிவிடும். சரி, இது இந்த பக்கம். அப்போ காங்கிரஸை வெளியேற்றுவதற்கு தாவேகா வழி பார்த்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போலேருந்து இந்த பிரதமரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இதற்கான வேலைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு வந்து இந்த இடைத்தேர்தல் ஒரு ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரீட்சையாக இருக்கும். இடைத்தேர்தலில் தாவேகாவை ஆட்களாக, ஒரிஜினல் தாவேகா ஆட்களாக நிரப்பி விட்டார்கள். இந்த வந்த 4 பேர் கட்சி மாறியவங்களுக்கு கொடுக்கலன்னா, நான் சொல்கிற இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக இப்படி தான் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே மே 4 திமுக அவர் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டில் வந்து திமுக ஆதரவுடன் அதிமுக எடப்பாடியை மந்திரியை முதல்வராக்குறது ஒரு பேச்சு அடிபட்டுது, ஆலோசனை. அதுக்கப்புறம் திருமாவளவனை வந்து பொது வேட்பாளராக கொண்டு வரலான்னு அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலை. இதெல்லாம் வந்து ஓப்பனாக அதிமுகலேருந்தே சி.வி. சண்முகலாம் பேசிட்டாரு, சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு, இன்னும் மற்றவங்களாம் வெளிப்படையாக வந்துருச்சு. இதில் யாரும் மறுக்கலை. இது வரைக்கும் எடப்பாடி மறுத்துருக்காரா? இல்லை, யாரும் மறுக்கல. அதை பற்றி பேசவே இல்லை. நான் திமுகலையும் உதயநிதியும் பேசலை, இதுவும் பேசலை. ஸ்டாலின் தான் பாவம் மௌனமாயிட்டார், ஓய்வில் இருக்கார் அவர். அதனால் அது பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் திமுக நிற்காமல் அதிமுக நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பேசியிருக்காரு, இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்போம், இந்த தோல்வியினால் நாங்கள் தோண்டு போயிட மாட்டோம். அது வழக்கமாக சொல்கிறார். ஏன்னா எல்லா தொகுதிகளுமே அதிமுக தொகுதிகள் அங்கே தானே போனாங்க. அப்போ நாங்கள் நிற்போம். அப்போ அது ஒரிஜினல் ரெட்டை இலைக்கு வாக்கு போடுறவன் இன்றைக்கி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவான். தாவேகாவுக்கு போட மாட்டான்னு அவருடைய நம்பிக்கை. தவறுன்னு சொல்ல முடியாது, பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அதிமுக நிற்கட்டோன்னு சொல்லி திமுக ஒதுங்கி ஆட்களை வேட்பாளர்களை போடாமல் ஆதரவு கொடுத்தா மாதிரி தான். யாராவது நம்புவாங்களா? அதிமுகவும் திமுகவும் அந்த மே 4 நடந்தது மட்டும் இல்லை, இப்போவும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அதிமுகவுக்கு திமுக வந்து மறைமுகமாக இடைத்தேர்தலில் நிற்காமல் ஆதரவு கொடுக்குதுன்னா, இப்போ இவங்க என்ன கணக்கு போடுறாங்க? இவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா 47 44 பேர் போயிட்டாங்க, 43 இருக்குது எங்கள் அதிமுகவில்.
திமுகவில் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 59ன்னு நினைக்கிறேன். மொத்தம் கூட்டணி சேர்ந்து 73, அதில் தான் 8, 5, 13 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 59, 60 தான் இருக்கும். நான் தோராயமாக சொல்கிறேன், 1, 2 முன்ன பின்னா இருக்கலாம். 59ன்னு வச்சுங்க, அப்படி தான் ஞாபகம் எனக்கு. இதில் இந்த மதிமுக இந்த ஜவஹர்லா தமிமுன் அன்சாரிலாம் போக தயாராக இருக்காங்க, ரிசைன் பண்ணிட்டு போக. ஏற்கனவே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவஹர்லாவுக்கு எதிராக அவருடைய சொந்த ஊர்லலாம் வந்து தில்லு இருந்தால் நீ தனியாக நின்று தனி சின்னத்தில் நின்று ஜெயி பார்ப்போன்னு திமுக போஸ்டர் ஓட்டுது. சார் அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட்டு, வைகோ 2 சீட்டு, 27ஆம் முடிவு பண்ணுறோன்றாரு. ஒரு 4 சீட்டு வந்து இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கணக்கில் ராஜினாமா பண்ணுவோம், பின்னால் மேயர் ஏதாவது கிடச்சா கூட பரவாயில்ல. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தாவேகால சேர்ந்து எம்எல்ஏ பதவி போனால் என்ன, எம்எல்ஏவாக இருந்து எதிர்கட்சியில் எங்கேயோ திமுக கூட்டணியிலேருந்து சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு தாவேகால சேர்ந்தால் பேரூராட்சி தலைவர், ஒரு மேயர், ஏதோ ஒன்று குறைக்கிற வழியை பார்ப்போம். ஒரு 4 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இங்கே வந்து 47, 43 ஆகிடுச்சு. அங்கே 59ன்றது இன்னொரு அந்த கூட்டணியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி கிட்டத்தட்ட எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுங்க. வேறு யாருமே இன்னும் கூட்டணியில் பாக்கி இல்லை. கொங்கு தேசம் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில, உதயசூரியன் நின்றவர். அப்போது இந்த 59 தான். இந்த 59ம் இவங்கக்கிட்ட இருக்கிற 43 சேர்த்தா அதே 103 வந்து நிற்கிது. 102, 103, 118க்கு ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் ஆட்சியை கவிக்க முடியாது. காங்கிரஸ் இனிமேல் காங்கிரஸ் வந்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அவளை கட்டவார்த்தையிலலாம் திட்டிட்டீங்க, முரசொலியில் ரொம்ப மோசமாக பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணான், பெரிய ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாக்கு வங்கிலாம் இல்லாமல் 4% வாக்கு வங்கி தான். சீமானுக்கு என்ன வாக்கு வங்கியோ அதுதான் காங்கிரஸுக்கு இருக்குது. 100 வருஷமாக இருக்கிற காங்கிரஸுக்கு அதான் இருக்குது. 10 வருஷமாக கட்சி, 10-12 வருஷமாக கட்சி நடத்துகிற சீமானு. நம்ம வந்து ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறோம். இந்த 4% வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னால் திமுகவோட கூட்டணின்னு சொல்லி ஒரு ராஜ்யசபா எம்பி கிறிஸ்டோபர் திலகு, தேர்தலுக்கு பின்னால் இவங்க கூட சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கிட்டார். 2 ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாங்க ஏதோ ஒரு சாமர்த்தியத்தில். ரைட்டு, அது சீமானோட சொல்லியிருக்காரு. இது வந்து இதெல்லாம் போட்ட பிச்சை வெக்கமெல்லாம் எல்லாம் காங்கிரஸ் இதெல்லாம் ராஜினாமா பண்ணணும். அப்படி இந்த வெக்கமானமெல்லாம் பார்த்தா அரசியலில் வந்து பிழைக்க முடியுமா சொல்லுங்கள். இதான் டிஆர் பாலு சொன்னார்ல, சூடு சொரண வெக்கமான இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது. அதனால் வந்து இப்பொழுது திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இப்போதைக்கு அது வந்து நேரடியாக சாத்தியமில்லை. எப்போ சாத்தியம்? திமுகட்ட பணம் இருக்குது, அதிமுகவில் இல்லைன்னு நான் சொல்லலை, அதிகமாக இருக்கலாம் திமுகட்ட. இப்போ அதிமுகவில் வேறு கொஞ்சம் பிளவுகள்லாம் இருக்குது, விரிசல்கள்லாம் இருக்கும்போது பணம் யார் கொடுக்குறதுன்னு பிரச்சனை வரும். திமுகவில் அப்படி இல்லை, ஒரே குடும்பம். அவங்க வந்து ஒரு 5 பேரை உருவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாவேகாலேருந்து நீ எம்எல்ஏவாக இருந்து என்ன சம்பாதிக்க போகிறேன், இந்த எம்எல்ஏ நிதி வரும், அதில் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து டபுளாவோ ட்ரிபிளாவோ இந்த கையில் பிடி, நீ எம்எல்ஏ இருந்தால் ரிசைன் பண்ணு, உனக்கு நான் பேரூராட்சி தலைவர் தர்றேன், நகராட்சி தலைவர் தர்றேன், இல்லை மேயர் தர்றேன், ஏதோ ஒன்று மாநகராட்சி தலைவர், ஏதோ ஒன்று உருவுனா அப்போ அந்த ஆட்சியை ஆட்டம் காணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக திமுக அதிமுக வந்து சேர்ந்து இப்போ ஆட்சியை கவுக்கணுன்னா தாவேகாவிலிருந்து ஆட்களை உருவ முடிந்தால் மட்டுமே அது பாசிபிலிட்டி. சரி, இப்போ காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தாவேகா வந்து மறைமுகமாக பாஜக மத்திய அரசின் உதவியை நாடுகிறது ஆட்சி நிலைப்பாட்டிற்காக. அப்போது என்ன அது வந்ததுன்னா ஒரு கேஸை போட்டு இங்கேருந்து அங்கே உருவுனது தப்பு. இப்போ 4 பேருக்கு இதே கதி தானே ஆச்சு. அதே மாதிரி தாவேகாலேருந்து 4 பேர் உருவுனது வெளியில் போகிறான்னு வைங்க. அப்படி ஒன்று திமுகவோ இல்லை அதிமுகவோ, முக்கியமாக திமுக உருவுறாங்கன்னா உருவுனது தப்புன்னு ஒரு கேஸை போட்டு அது ஒரு ஹோல்டரில் போட்டால் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது திட்டம் வந்து பலிக்காமல் போய்விடும். எப்போ மத்திய அரசு அல்லது தேசிய பாஜகவின் துணை, அதாவது ஆதரவு இருந்தால், அந்த ஆதரவு எப்போ வரும்? காங்கிரஸை வெளியேற்றினா வரும். இதுக்கெல்லாம் தான் இந்த டெல்லி விசிட் வந்து அடிப்படையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. சார், கடைசியாக ஒரு கேள்வி. சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சபரீசன் தேர்தலுக்கு பிறகு ரொம்ப ஒதுக்கப்படுறதா திமுக வட்டாரங்களில் பேச பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? ஏங்க, கூறுகளில் போய் ஒரு மாப்பிள்ளை பிள்ளையெல்லாம் வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பேசிட்டு வந்தார். சபரீசனை வந்து நீங்கள் அரசியலில் வந்து ரொம்ப, அதாவது இப்போது ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் ஓய்வு நிலையில் இருக்கார், எம்எல்ஏவாக ஜெயிக்கலை.
அது தனி. இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவர் ஓய்வு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி மேலே வரணுன்னா, அவரை தலைவராக கொண்டு காமிக்கணுன்னா, இவர் கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிட்டு ஆலோசனைகள் கொடுத்துட்டு, ஆலோசனை கேட்குறாங்களோ இல்லையோ கொடுக்கலாமே ஆலோசனை. அதனால் ஆலோசகர்கள்னு இருக்கிறவங்க பூரா வந்து அவங்க ஆலோசனையெல்லாம் நடக்குதுன்னு நினச்சா கொடுக்குறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க 90% கேட்டுக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எதிராக தான் பண்ணுவாங்க. நானே அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன். சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளை கூப்பிட்டு இந்த திமுகலேருந்து கேட்டாங்க, அதிமுகலேருந்து கேட்டாங்க, வைகோ கேட்டார், விஜயகாந்த் கேட்டார். ஒருத்தரும் வந்து நம்ம சொல்கிற ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்பாங்க. நமக்கு தெரியல, இதுக்கு எதுக்கு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனாங்க நமக்கு தெரியாது. அது ஒரு 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 அரசியல் ஃபார்முலா அது ஒன்று வச்சுங்க. அந்த வகையில் இவங்க வந்து இருக்கும்போது இவர் வந்து அவரை ஒரு ஆலோசகராக, தலைவர் என்ற பெயரில் அது ஆலோசகராக இருக்காருன்னு வைங்க. உதயநிதி முக்கியமான சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கிட்டத்தட்ட திமுக தலைவர்னு கொண்டு வந்துடுவாங்க. கனிமொழிக்கு ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது வம்பாயிரம். அதனால தான் பொதுச் செயலாளர் கேட்கும்போது டிஆர் பாலுக்கு கொடுக்கணுன்னு துரைமுருகன் சொல்கிறாரு, இல்லை வேறு யாருக்கா கொடுக்கலாமான்னு சொல்ல அன்பில் மகேஷ் கொடுக்கணுன்னு உதயநிதி சொல்கிறாராம். ஆராசா கொடுக்கணுன்னு கனிமொழி குரூப்பில் சொல்கிறாங்களாம். ஆராசா கொடுத்தா அவர் பாட்டில் கட்சியை கடத்திக்கிட்டு போடுவார், அவர் ரொம்ப புத்தாலி, பட்டியல் சமூகம் வேறு அப்படின்றதுனால இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, துரைமுருகனோட ஆயுள் வரைக்கும் அவரே இருந்துட்டு போட்டோம், மாற்றினா தானே பிரச்சனை. அவர் எவ்வளோ நாள் நல்லபடியாக 100 வருஷம் அவர் எவ்வளோ நாள் இருக்காரோ அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம், அன்றைக்குள்ள சூழ்நிலை பார்த்துப்போன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சபரீசனை முற்றிலுமாக திமுகவிலிருந்தோ திமுக குடும்பத்திலிருந்தோ அவர்கள் விரட்டி அடிக்கவோ ஒதுக்கவோ வாய்ப்பில்லை. அவர்கிட்ட தான் வந்து முதலீடுகள் இந்த போய் ஈர்த்து, இங்கேருந்து தனி விமானத்தில் போய் ஈர்த்து இங்கேருந்து அனுப்பிச்சி அப்புறம் திருப்பி அது இங்கேருந்து கொரியர் பண்ணி மறுபடியும் ரீடைரக்ட் ஆகி வர்றது, இதெல்லாம் அங்கங்கே வாங்கி போடுறது, அந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயரு அது நம்ம தான் சொல்லுவோம். அங்கே எப்போ பாரு ஜி ஸ்கொயர்னு பேர் அடிப்படும். இப்போ தாவேக ஆட்சி வந்தவொடனே ஏ ஸ்கொயர்னு அடிப்படுது. ஆதவ் அர்ஜுனா அவருடைய வட்டம், இது ஏ ஸ்கொயர் வட்டம், அங்கே ஜி ஸ்கொயர் வட்டம். ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியை மட்டும் நம்ம சொல்லலை, அது ஒரு 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 வகையரா, அது ஜி ஸ்கொயர் வகையரா. இப்போ இங்கே தாவேகால ஏ ஸ்கொயர் வகையரா. சரி, ரைட்டு, நல்லபடியாக இருக்கட்டும். ஓகே, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சார், உதயநிதி அவர்கள் வில்லிவாக்கத்தில் பரப்புரை செஞ்சப்போ நான் சேப்பாக்கத்தை தோற்றா கூட பரவாயில்ல, இங்கே ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அங்கேயும் ஒரு தோல்வி. அதே போல் ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா அம்மையார் அவர்கள் திருவள்ளூரில் போய் விஜி ராஜேந்திரன் அவர் தோத்துட்டாங்க. இதுவே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி திமுகன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. குழப்பத்தை ஏற்படுத்துனது இப்படி எடுத்துக்கலாமோ? தோத்ததுக்கு வந்து எதிர்கட்சி காரணமாக இல்லை ஒரு கால் உள்கட்சியே காரணமாக இருந்திருக்குமோ? நாங்கள் உள்ளே வந்து உதயநிதி அணி, சபரீசன் அணின்னு இருந்தது, சின்னதாக கிச்சன் கேபினெட் அணின்னு இருந்தது. சேகர்பாபுலாம் இருந்தார். அவர் இப்போ தமிழ்நாட்டில் தானே இருக்கார், எங்கேயாவது வெளியூரில் பார்த்தீங்களா? இல்லை, ரொம்ப நாளாக காணும் சார். கொஞ்ச நாளாக காணும். மேயர் கூடயே இருப்பார், இப்போது தனியாக தான் சார். மேயர் தனியாக இருக்காங்க. ஆமாம், மேயர் தனியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஏதோ மந்திரி கூட பேசிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்தாங்க. ஆனால் பக்கத்தில் வழக்கமாக நிழல் மாதிரி பின்னாலேயே நிற்பார். இப்போ காணும். நான் நினைக்கிறேன் எங்கேயாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எங்கேயாவது மாறிக்கிரி போயிட்டாரா என்னமோ தெரியல. அந்த சில பேருக்கு வந்து ஒரு ஏரியாவில் செட் ஆகலைன்னா, நான் சொல்லுது வந்து தொழிலதிபர்களுங்க. நீங்கள் வந்து சார் வந்து ஏதோ சேகர்பாபு ஏதோ தப்பாக சொல்லிட்டாரு, அந்த ஏரியாவில் செட் ஆகலைன்னா வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இதை மணிப்பாக்கத்தில் இந்த பீரோ, இப்போ இந்த மணிப்பாக்கத்துலலாம் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து பீரோவை வந்து இந்த காந்தம் வச்சு பீரோவை வந்து இழுத்துருவாங்க, சத்தமே போடாமல், உள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த காலத்தில். அப்புறம் அதை ஜன்னல்லேருந்தே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே போகாமல். இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க, சம்மந்தமில்லாத ஒரு ஏரியாவுக்கு. அங்கே ஒரு 2 மாதம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க இந்த போலீஸ் ஸ்டேடிங்க சுற்றி பார்த்து யார் என்னன்னு பார்த்து இதெல்லாம் வரத்துக்குள்ளே அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளே 3வது ஏரியாவுக்கு போயிடுவாங்க. நான் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறேனோ நீங்கள் நினச்சிக்க வேணாம், நான் அப்படி சொல்லலைன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக சொன்னேன். அவர் வந்து இங்கே வந்து ஒன்றும் வேலை இல்லை. இங்கே இருந்தால் வர எல்லாம் ஒரே சொம்பு கும்பலாக வந்து விழுது. இது சொம்பு பரவாயில்ல, அடிபட்டால் கூட ஏதோ வீக்கம் தடவிக்கலாம்,
பெருசாக அண்டா கண்டா வந்து விழுந்ததுன்னு வைங்க, தாங்க முடியுமா இந்த வயசுக்கு? அதனால் வேற எங்கேயா வெளி மாநிலம் போயிருப்பார்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடியதில் நீங்கள் சபரீசனை விரட்டி விட்டீங்க, கழட்டி விட்டிங்கன்னா அவர் சரிங்க அப்படின்னு போயிடுவார். எங்கேயோ யூரோப்பில் என்னமோ ஸ்டீல் ஃபேக்ட்ரிங்கிறாங்க, பீர் ஃபேக்ட்ரின்றாங்க, அபுதாபியில் ஏதோ பேங்க்குங்கிறாங்க, அதெல்லாம் பேருமே. அப்புறம் என்ன பண்ண? திமுகவுடைய பலமே அந்த தலைமை குடும்பத்துடைய வளம்தான். பலமும் வளமும் என்னன்னு உங்களுக்கு புரியும். அவர் வளத்தோடு போயிட்டார்னா அப்புறம் நம்ம பலத்தோடு எப்படி இருக்கிறது? ஓகே. அப்போ அவரை வந்து நம்ம வந்து ஐயா அரசியலில் நேரடியாக தலையிடாதீங்க, நீங்கள் தொழில் வியாபாரம்லாம் பார்த்துங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அப்பப்போ அது செஞ்சு கொடுத்துரும். இதுதான் கூறுகளில் நடத்தப்பட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம கேள்வி. ஓகே. அப்போ நீங்கள் சபரீசன் அரசியலிலிருந்து அவர் ஏதோ ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னா நேரடி அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுகிறார். அவர் பொதுவாக நேரடி அரசியலில் வர்றதே இல்லை, முன்னால் கூட வந்ததே இல்லை. அது பின்புலமாக தான் இருந்தார். ஏதாவது ப்ராஜெக்டுனால் மந்திரியெல்லாம் அவர்கிட்ட தான் அப்ரூவல் போய் கேட்பாங்க. இனிமேல் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம திமுகவுடைய வளங்களை பாதுகாக்கணும், அந்த வேர்களை பாதுகாக்கணும்ல, அது யார் பாதுகாப்பா? அவர் தான் பாதுகாக்க முடியும். ஏன்னா சாவி அவர்கிட்ட தான், லாக்கர் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் சபரீசனை அவ்வளவு சுலபமாக விரட்டி விட முடியாது. அப்படி விரட்டினால் அவர் சந்தோஷமாக விலகி விடுவார் என்பதோடு அவருக்கு டெல்லியில் அதிகமான தொடர்புகள் உண்டு. பொதுவாக நான் சொல்கிறேன், டெல்லியில் நீங்கள் யார் என்னென்னலாம் எனக்கு கேட்கக்கூடாது, தொடர்புகள் உண்டு. அப்புறம் கலைஞர் திமுக புதுசாக வந்துச்சுன்னெலாம் குறை சொல்லக்கூடாது. கட்சி உடஞ்சி போச்சு, இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம். நீங்கள் அவரை கூடிய வரைக்கும் இப்படி அக்குள்ளே கை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதாவது கழட்டி விட்டீங்க, என்ன வேணால் நடக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ புரியாமல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர்களோட திமுக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சபரீசனை இப்படி அந்த அக்குள்ளே வந்து அவர் கையை வச்சுக்கிட்டு, மாப்பிள்ளை இங்கே இருங்க, மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா, மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா, ஐயோ உடம்பு பார்த்துங்க, ஒரு 100 கிராம் இழைச்சிருக்கீங்களேன்னு அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு நல்லா வச்சுக்கணும் அவங்கள. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. பார்ப்போம். ஓகே. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.